வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐயோட லேட்டஸ்டானதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு ஆஸ் அ கேப்டனாக இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு பெப்டாக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. ஹர்திக் பாண்டியா சாம்பியன்ஸ் ஃபைனல் முடிச்ச கையோட எம்ஐ ஐபிஎல் 2025 அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டார். கேப்டன்சி பெப்டாக் அப்படிங்கிறத எப்போ கொடுப்பாரு அப்படின்னு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பெப்டாக்கில் அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறது டீட்டெயில்டாக நாளைக்கு ரிவீல் ஆகும். ஒரு சின்ன சின்ன கிளிம்ஸ் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா பிளேயர்ஸ்குள்ளே கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே நேரம் இப்போ நம்ம ஒரு நியூ டீமாக இருக்கோம். நம்மளுடைய நியூ கோல் அப்படிங்கிறது நம்மளுடைய 6th ட்ராஃபி தான். அந்த விஷயத்துக்கு தான் நம்ம இப்போ வேறு லெவலில் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். அதை அட்டைன் பண்ணுறது தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் நியூ கோலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. டோட்டலி எம்ஐ ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில் தான் மிகப்பெரிய லெவலில் ட்ராஃபியெல்லாம் வின் பண்ணி எஃபெக்டிவாக இருந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் ரோஹித் வர்சஸ் ஹர்திக்னு ஒரு பெரிய ஒரு ரைவல்ரிலாம் போச்சு. இந்த தடவை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா எந்த லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய லவ் அந்த எம்ஐயோட அந்த ஒரு சைட்லேருந்து கிடைக்குதோ அந்த அளவுக்கு இப்போ ஹர்திக்கும் லவ் கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறதும் அவர் ஐசிடிக்கு அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் அந்த லெவலில் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இது ஒரு பெரிய விஷயமா இந்த இடத்துல பார்க்கப்படுது. எம்ஐ அவங்களுடைய 6th ட்ராஃபிக்கு மிகப்பெரிய லெவலில் டீமை கிரின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எம்ஐயோட கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை ரொம்பவே எஃபெக்டிவாக தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது ரொம்பவே முக்கியமான விஷயம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எம்ஐ சைடில் நிறைய விஷயங்கள் மாறுபட்டிருக்கு. தீபக் சகர்லாம் வந்தவுடனே அவருக்கு பவுலிங் ப்ராக்டிஸ் ஹெவியாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவருக்கு பவுலிங் ப்ராக்டிஸ் கொடுக்கறத விட பேட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஷாக்கிங் விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா தீபக் சகரை பொறுத்த வரைக்கும் இப்போ பும்ராவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு ஃபியூ மேட்சஸில் பும்ரா இல்லை. அதனால் அந்த இடத்துல தீபக் சகருக்கு ரோல் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்துருந்தோம் தீபக் சகர் வேறு லெவலில் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் தீபக் சகருக்கு அந்த ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராக்டிஸ் ரொம்ப எஃபெக்டிவாக கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது. அடுத்தது நம்மளுடைய எம்ஐ கேம்பில் இணைஞ்ச அருமையான அதிரடி வீரர்கள் வில் ஜாக்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய முஜீபுர் ரஹ்மான். வில் ஜாக்ஸ் ஆல்ரெடி இணைஞ்சு நேற்றே இணைஞ்சிட்டாரு. இன்றைக்கி ப்ராக்டிஸ் செஷனில் தலைவன் பார்த்தீங்கன்னா 27 பாலுக்கு 43 ரன் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணி அசத்தி இருக்கிறாரு. வில் ஜாக்ஸோட அந்த ஒரு அதிரடியான ஆட்டம் இப்போ ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்டு இருக்கு. இன்னொன்று எல்லாருமே கேட்கலாம், ஏன் ப்ரோ வில் ஜாக்ஸா ரியான் ரிக்கில்டனா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய லெவலில் எல்லாருமே அந்த ஓப்பனிங் பேர் யார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. வில் ஜாக்ஸ் இப்போ ப்ராக்டிஸ் செஷனில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. பட் ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கில்டன் வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ரியான் ரிக்கில்டன் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. அதை இன்னும் நம்ம கிறிஸ்டல் கிளியராக கிடைக்கல. அது வந்தோன்னே உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வில் ஜாக்ஸோட அந்த ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே ஒரு பெரிய லெவலில் இருந்து. ஏன்னா 40+ ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஓப்பனிங் ஸ்டாண்டுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ மும்பை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷான், ரோஹித் சர்மா இவங்க 2 பேரும் ஓப்பனிங் ஸ்டாண்ட் அப்படிங்கிறத தாண்டி அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது பெரிய லெவலில் மலராமே இருந்தது. அதனால தான் இப்போ அந்த காம்பினேஷனே மாற்ற போகிறாங்க. ஈவன் எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்சில் 50 அடி ஜாஸ்தி இருக்கிறார் இஷான் கிஷான். இந்த இடத்துல மும்பையும் அதே மாதிரி ஒரு அருமையான ஒரு சாலிடான ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். முஜீபுர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நாஃபரோட அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்திருந்தவர் தான். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் செஷனில் நாளையிலேருந்து அவரையுமே நம்ம பார்க்கலாம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக இதுக்கப்புறம் இது மாறப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.